இங்கிலீஷ்ல ஈகிள் அண்ட் பஃபலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராவர்ப் இருக்கு. அந்த ப்ராவர்புக்கு பின்னாடி ஒரு குட்டி கதையும் இருக்கு. அதை நான் இப்போ சொல்றேன் கேளுங்க. ஒரு கழுகு ஒரு பாலைவனத்தை பறந்து கடந்து போகுது. அது ரொம்ப நாளா அந்த பாலைவனத்தை கடந்து போனதுனால அது ரொம்ப பசியில இருக்கு. அதுக்கு ஒரு இடம் கிடைக்குது. அந்த இடத்துல போய் அதுக்கு சாப்பாடு தேடி பார்க்குது. அதுக்கு உணவு கிடைக்கல. அது ரொம்ப நொந்து போய் மரத்து மேல உட்காந்துருக்கு. அப்பதான் அது கண்ணுக்கு ஒரு இருந்தே மாட்டுது. ஒரு செத்து போன எருவு மாட்டோட சடலம் ஒரு ஆத்துல மிதந்து வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னு இது கண்ணுக்கு லைட் எரிஞ்சு, உனக்கு நம்ம சாப்பாடு கேட்டா ஒரு விருந்தே கிடைச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஆசை ஆசையா போயிட்டு அது மேல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்குது. அது பசி தீர்ற அளவுக்கு அது சாப்பிட்டு முடிச்சிருச்சு. இருந்தாலும் அதுக்கு ஆசை தீரலை. அதை பார்த்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. இன்னும் சாப்பாடை ஏற்றிக்கிட்டே இருக்கு. அப்பதான் இதோ கண்ணுக்கு வருது, அந்த ஆத்துல ஒரு ஸ்லோப் இருக்கு. அந்த இடத்துல ஒரு அருவி கொட்டுதுன்னு. ஸோ அதுக்குள்ளார சாப்பிட்டுட்டு இது போயிடணும். இதுதான் நம்மளுக்கு தான் ரெக்க இருக்குல்ல. சரி, அது ஸ்லோப்பு இறங்கிறதுக்கு முன்னாடி நம்ம பறந்து போயிடுவோம், அது வரைக்கும் நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருச்சு. அதுவும் சாப்பிட்டுட்டே இருக்கு. அந்த இடமும் வந்துருச்சு, அந்த ஸ்லோப்பும் வந்துருச்சு. ஆனா அது நினைச்ச மாதிரி அந்த இடத்துல இருந்து அதெல்லாம் பறக்க முடியல. ஏன்னு கேட்டா, அந்த எருமை மாட்டோட சடலம் நல்லா ஊறி போயிடுச்சு தண்ணியில. இதோட கால் இதுல பதிச்சோடனே இதோட நகங்கள் நல்லா அது சதக்குள்ளார ஆழ பதிஞ்சிருச்சு. இது ரொம்ப நேரமா அது நின்று சாப்பிட்டதுனால ரொம்ப பதிஞ்சிருச்சு. அதுல இருந்து வெளியில அந்த நகத்தை எடுக்க முடியல. அந்த எருமை மாட்டோட சதவத்தை இதுவும் சேர்ந்து அருவியில கீழே விழுந்து இறந்து போயிடுச்சு. ஸோ இதுதான் அந்த ப்ராவர்புக்கு பின்னாடி இருக்கிற அந்த குட்டி கதை. இந்த கதையை கேட்குறப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கொடுத்துட்டு பாருங்களேன். நன்றி. மீண்டும் சந்திக்கும்.